Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. Hi my dears, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th standard maths exercise 2.4 பார்க்க போறோம். கவனிங்க. இப்ப find the next three terms அப்படினு கொடுத்துட்டாங்க. இப்ப நமக்கு 8 first subdivision பார்த்தோம்னா 8 24 72 and so on. இப்படி क्वेश्चन கொடுத்துட்டு அதுல என்ன கேட்டிருக்காங்க நமக்கு அடுத்த மூன்று உறுப்புகளை காண்க. the next three terms அப்படினு கேட்டிருக்காங்க இல்லையா? இப்ப இதெல்லாம் பார்த்தோமே நம்ம ஈஸியாவே கண்டுபிடிச்சலாம். இப்ப பாருங்க 8 கூட எதை மல்டிபிள் பண்ணா 8 3s ஆர் இது எல்லாமே 3 ஓட மல்டிபிள்ஸா இருக்கு பாருங்க 8 3s ஆர் 24 அடுத்து பாருங்க 24 3s ஆர் 4 3s ஆர் 12 பேலன்ஸ் 1 3 2s ஆர் 6 plus 1 7 அடுத்து 72 3s ஆர் 3 2s ஆர் 6 7 3s ஆர் 21 216 இப்போ நமக்கு 8 24 72 வரைக்கும் நமக்கு கொடுத்தாங்க அதுக்கு அடுத்துள்ள மூன்று உறுப்புகளை காண்க அப்படினு கேட்டிருக்காங்க இல்லையா இப்போ ஃபர்ஸ்ட் உறுப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து பாருங்க 216 into 3 மல்டிபிள் பண்ணுங்க 6 3s are 18 பேலன்ஸ் 1 1 3 is 3 plus 4 6 3 2 3s are 6 அடுத்து பாருங்க 648 into 3 8 3s are 24 balance 2 3 4s are 12 14 balance 2 6 3s are 18 18 plus 2 எவ்வளவு 20 8 3s are 24 balance 1 4 3s are 12 12 plus 1 14 balance 1 6 3s are 18 plus 1 19 மா சாரி இப்போ நமக்கு நெக்ஸ்ட் 3 டர்ம்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு 216 648 1944 அவ்வளவுதான் இந்த சம் the next 3 terms அப்படின்ட்டு எழுதி நம்ம ஆன்சர் எடுத்து எழுத வேண்டியதா என்னது 216 648 and 1944 அவ்வளவுதான் இந்த சம் இப்ப இதுக்கு நீங்க க்ளூவா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது 3 ஓட மல்டிபிள்ஸ் அப்படின்னு எழுதிங்க மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இப்ப நமக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இது கேட்பாங்க அடுத்துள்ள மூன்று உறுப்புகளை காண்க அப்படின்னு சொல்லிட்டு 8 24 72 கொடுத்தாங்கன்னா நமக்கு ஒவ்வொன்றுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் நம்ம பார்க்கணும் ஒன்னு அதிகமா இருக்குதா இல்ல குறைஞ்ச இதுல வந்து உங்களுக்கு 4 மெத்தட் தான் இருக்குது ஒன்னு ஆட் பண்ணிருப்பாங்க இல்லனா சப் பண்ணிருப்பாங்க இல்ல மல்டிபிள் பண்ணிருப்பாங்க இல்ல டிவைட் பண்ணிருப்பாங்க அவ்வளவுதான் அந்த 4 மெத்தட்ல நீங்க கவனிச்சாலே ஆன்சர் போடலாம் சரியா இவ்வளவுதான் இந்த சம் வெரி ஈஸி வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க 5 1 -3 and so on கொடுத்திருக்காங்க பாருங்க நல்லா கவனிங்க இப்ப இதுல 5ல இருந்து இப்ப 5 இருக்கு இல்லையா 5 அதாவது இங்க பெரிய நம்பருக்கு அடுத்து வர வர எல்லாமே சின்ன நம்பரா இருக்குது 5 1 அடுத்து என்ன வருது -3 வருது அப்போ இதை விட சின்னது இதை விட சின்னது அடுத்து வரது அதை விட சின்னதுக்கு தான் போயிட்டு இருக்கோம் அப்போ என்ன செஞ்சிருக்காங்க சப் பண்ணி இருக்காங்க அப்போ 5ல எதை நம்ம வந்து கழிச்சா நமக்கு 1 வரும்னு பார்க்கணும் எதை கழிச்சா 1 வரும் இப்போ 5 போட்டாச்சு 5 கூட எதை கழிச்சா நமக்கு கழித்தால் அப்படி அதாவது சப் பண்றதுக்கு என்ன சிம்பிள் போடுவோம் மைனஸ் போடுவோம் ஈக்குவல் டு நமக்கு 1 வரும் 5 கூட எந்த நம்பரை சப் பண்ணா நமக்கு 1 வரும்னு கேட்டிருக்காங்க அப்ப 4 அவ்வளவுதான் 5 minus 4 5 minus 4 என்ன 1 அடுத்து பாருங்க 1 minus 4 இப்போ நம்ம 1 plus 1 minus இருந்துச்சுன்னா சப் பண்ணி பெரிய நம்பர்ல உள்ள சைன் தான் போடுவோம் அப்ப மைனஸ் பெரிய நம்பர்ல உள்ள சைன் மைனஸ் போட்டாச்சு 4ல 1 போட்டா பேலன்ஸ் 3 -3 வந்துருச்சா இப்போ அடுத்த மூன்று உறுப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும் -3 இங்க என்ன இருக்கு -4 சைன் சேமா இருந்தால் ஆட் பண்ணி அதே சைனை போடணும் சைன் சேமா இருந்தா என்ன செய்யணும் ஆட் பண்ணி அதே சைனை போடணும் ரெண்டுத்துலயுமே மைனஸ் இருக்கு அப்ப -3யும் 4 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 7 அடுத்த நம்பர் பாருங்க -7 கூட -4 ஆட் பண்ணுங்க சப் பண்ணுங்க இப்ப ரெண்டுமே சைன் சேமா இருந்தா ஆட் பண்ணி அதே சைனை போடணுமா -7 plus 4 எவ்வளவு 11 -11 இப்ப அடுத்த நம்பர் -11 -4 இப்ப -11ஐயும் -4ஐயும்
நம்ம சைன் சேமா இருக்கு. அப்ப என்ன செய்யலாம்? ஆட் பண்ணி அதே சைனை போடணும். -11 -4 எவ்வளவு? -15. அவ்வளவுதான். The next three terms. என்னன்னா -7 -11 -15. அவ்வளவுதான் அந்த சம். இதுல ஒண்ணுமே இல்ல. நம்ம இப்ப இதுல எப்படி நம்ம வந்து இதோட 3யோட மல்டிபிள்ஸ் நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி இதுல வர வர நம்பர் சின்னதா போயிருக்கு. அப்ப சின்னதா போயிருக்காங்க அப்படின்னாக்க நமக்கு சப் பண்ணிருக்காங்க அர்த்தம். இருக்கிறத விட அதிகமா போச்சுன்னா அதை ஆட் பண்ணிருப்பாங்க. அடுத்த சப்டிவிஷன் பாருங்க. அடுத்த சப்டிவிஷன் பாருங்கம்மா. தேர்ட் சப்டிவிஷன் 1/4 2/9 3/16 and so on. So இதுவும் நமக்கு நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இல்லையா? இப்ப இத பார்த்ததுமே நமக்கு ஒரு ஈஸியா கண்டுக்கலாம். இப்ப நியூமரேட்டர்ல அதாவது தொகுதியில எல்லாமே நமக்கு எப்படி இருக்கு? நேச்சுரல் நம்பர்ஸா இருக்குது. 1 2 3. அப்ப அடுத்து என்ன இருக்கும்? 4 இருக்கும், அடுத்து 5, அடுத்து 6 ன்னு போகும். இப்ப கீழே டினாமினேட்டர்ல பார்த்தோம்னா எல்லாமே வந்து ஸ்கொயர் நம்பரா இருக்கு பாருங்க. 2 ஓட ஸ்கொயர் 4, 3 ஓட ஸ்கொயர் 9, 4 ஓட ஸ்கொயர் 16. அப்ப அடுத்து என்ன வரும்? 5 ஓட ஸ்கொயர் அந்த மாதிரி. இப்ப அடுத்து என்ன வருங்க? 5 ஸ்கொயர் என்ன வரும்? 16. அடுத்து 6 ஓட ஸ்கொயர் 36 அந்த மாதிரி. 5 ஸ்கொயர் என்ன? 5 5 are 25. அடுத்து என்ன வரும்? 6 ஓட ஸ்கொயர் 6 6 are 36. அப்ப மேல 3 க்கு அடுத்து 4 5 6. இப்ப இப்படி எழுதிங்க க்ளூவா. நியூமரேட்டர் வந்து நியூமரேட்டர் நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்னா எதுல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும்? 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், கண்டினியூஸா போகும். 1 2 3 4 5 அப்படின்ட்டு. நேச்சுரல் நம்பர்ஸ் அதாவது 1 2 3 and so on. அடுத்து டினாமினேட்டர்ல எல்லாமே ஸ்கொயர் நம்பர். 2 ஓட ஸ்கொயர். அப்ப ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு எடுக்கலாமா? ஸ்கொயர் ஆஃப் த நம்பர். ஸ்கொயர் ஆஃப் த நம்பர். இப்ப சொல்லுங்க. 4 நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் என்ன? The next 3 terms. Next 3 terms என்ன சொல்லுங்க? இப்ப நியூமரேட்டர்ல 4 வரும். 4/5 5 are 25. நெக்ஸ்ட் அடுத்து இங்க 5/6 6 are 36. நெக்ஸ்ட் நம்பர் 6 divided by 7 7s are 49. அவ்வளவுதான். அவ்வளவுதான் இந்த சம்முடைய ஆன்சர். ரொம்ப ஈஸியான சம் இல்லையா?